தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இயல்பிலேயே நேர்மையின் சின்னமாகவும் எப்போதும் எதிலுமே ஒரு நேர்த்தியையும் நீதியையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி ஆண்களும் பெண்களும் என இருவருக்குமே இது நிச்சயமாக பொருந்தும். தங்களது தாராள மனதாலும் மற்றவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தாலும் எத்தனையோ நன்மைகளை செய்த உங்களை இந்த சுயநல உலகமும் நீங்கள் நம்பிய மனிதர்களும் எப்படி புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தினார்கள் என்பதை உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுத்திருக்கும். அதெல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து இன்னமும் உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய எப்பொழுதுமே எனக்கு எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவீங்க. அதனை பார்த்து எத்தனையோ மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கேலி செய்திருப்பாங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்கள் மற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்று நினைத்து விட்ட விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா தெரிவிக்கவும் வேண்டுங்க. தனுசு ராசிக்காரங்களாகிய நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதில் 100% அர்ப்பணிப்போடு மிக துல்லியமாகவும் கச்சிதமாகவும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றியிருந்த சோம்பேறிகளும் சராசரியான மனிதர்களும் உங்களுடைய இந்த உன்னதமான நேர்த்தியை கண்டு பாராட்ட மனமில்லாமல் மிக மகிழ்வாக கேலி செய்து சிரித்து கொண்டிருந்திருப்பாங்க. இவனுக்கு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வேணுமா, இவன் ரொம்ப ஓவரா பண்றான், இவனோடு வேலை செய்யவே முடியாது என்று உங்களது தனித்துவமான திறமையை குறித்து மதிப்பிட்டு உங்களை ஒரு விசித்திரமானவரை போல பார்த்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ளே ஏற்பட்டு இதுவும் உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். எதையுமே அரைக்குறையாக செய்து பழகிய கூட்டத்திற்கு மத்தியில் நீங்க காட்டிய அந்த ஒரு நேர்மையும் நேர்த்தியும் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தெரிந்ததால் உங்களது திறமையை ஒரு குற்றமாக சித்தரித்து உங்களை கேலி செய்து அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக வேண்டும், உங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று அவர்கள் சில விஷயங்கள்ல உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. நீங்க உங்களது தரத்தை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாமல் தனித்து நின்ற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அசாத்தியமான மன வலிமைக்கு சான்றாக இருக்கும். அவர்கள் கூறுகிறார்கள் என்று உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் எடுத்ததுதான் உங்களுடைய சரியான ஒரு வழி, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குன்னு நிச்சயமா கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்கள் செய்த சிறிய தவறு பெரிய ஒரு அவமானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறியிருக்கும். வாழ்க்கையில் மற்றவங்க செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான துரோகங்களையும் மாபெரும் தவறுகளையும் மிக சாதாரணமாக கடந்து போகும் இந்த சமுதாயம் எப்போதும் நேர்மையாக வாழ நினைக்கும் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் சூழ்நிலை காரணமாக செய்த ஏதேனும் ஒரு மிக சிறியது ஒரு தவறை கண்டுபிடித்து அதை 4 பேருக்கு முன்னால் ஒரு மாபெரும் அவமானமாக மாற்றி உங்களை குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தியது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த 100 நன்மைகளையும் உங்களுடைய தியாகங்களையும் ஒரே ஒரு நொடியில் மறந்துவிட்டு அந்த ஒரு சிறிய பிள்ளையை மட்டுமே உலகிற்கு பெரிதாக காட்டி உங்களது நற்பெயரை குலைக்க வைத்த அந்த ஒரு நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க நீங்க உங்களுடைய இதயத்தை உடைக்க வேண்டும். நீங்க இதயம் இருப்பதால் மட்டுமே தாங்க எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கீங்க. அதையும் இந்த ஒரு நேரத்தில் உடைக்க வேண்டும் என்று சின்ன சின்ன வேலைகளை அவங்க செய்து கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களை வீழ்த்த வேண்டும் என்றும் காத்து கொண்டிருந்த அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் அந்த ஒரு சிறிய விஷயத்தையே உங்களுக்கான ஒரு சாபக்கேடாக மாற்றி உங்களை இழிவுபடுத்திய போதும் நாம் இத்தனை காலம் யாருக்காக உழைத்தோம் என்ற ஒரு வேதனை உங்களுடைய உள்ளுக்குள் செத்து பிழைக்க வைத்து கொண்டிருக்கும். அதனால சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமேல் நம்ம கூட வைத்து கொள்ள வேண்டிய நபர்கள் யாரையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கற்றுக்கொள்வீங்க. அதனால யாரையெல்லாம் கூட வைத்திருக்கணும், யாரையெல்லாம் விலக்க வேண்டும் என்று உங்களுக்குன்னு ஒரு தெளிவானது பிறக்க வேண்டும். ஆனால் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் தேடி கொடுக்கவில்லை என்பது உன்னமும் உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கிறது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உங்க கூடவே இருந்து இன்னும் நல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றும் பொழுது அது அத்தனையும் நீங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. ஆனா ஆரம்பத்தில் எடுத்த உடனே யாருக்கும் எதுவுமே புரியாது. போக போகத்தாங்க வாழ்க்கை அனைத்தையுமே சில மனிதர்களுக்கு சில விஷயங்களை புரிந்து கொடுக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே போகக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த உழைப்பிற்கு ஏற்ற பயன் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த பயங்கள் அனைத்தும் உங்களுடைய முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நேர்மைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமான பரிசுகளை வாரி வழங்க போகும் ஒரு உன்னதமான பொற்காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் செய்யும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே எளிதாக கிடைத்து விடாதுங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கக்கூடிய சில செயல்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கான ஒரு பலனானது நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பக்கங்களிலும் ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட பக்கத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது இந்த ஒரு நாளுக்கு பிறகு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எத்தனையோ அரிய திட்டங்களையும் இரவு பகலற்ற உழைப்பையும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் முதலீடு செய்திருப்பீங்க. அதற்கான சரியான அங்கீகாரமும் பண வசதியும் இல்லாததால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பாறையில் ஊற்றிய தண்ணீர் போல வீணாகியும் கிடந்திருக்குங்க. ஆனால் இந்த தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறையாற்றலும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் பக்கம் திரும்புவதால் நீங்கள் கடந்த காலங்களில் விதைத்த உழைப்பு அனைத்துமே இப்போது உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகி பணமழையை உங்களுக்குள்ள கொட்டக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்குன்னே தெரிய ஆரம்பிக்கும். ஏன் நடக்கிறது, இதெல்லாம் எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, இதற்கு பின்னால் இருப்பது யார், நம்முடைய வாழ்க்கையில் இவங்க நன்மைகள் ஏற்பட வேண்டும் இதை செய்கிறார்களா, இல்லை தீங்கு செய்து நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஓய வேண்டும் என்று இதனை செய்கிறார்களா என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் போக போக இந்த ஒரு நாட்களுக்கு அப்புறம் தான் அனைத்துமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனவே பொறுமையுடன் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்கள் செய்த வேலைக்கு பெரிய ஒரு மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் கூடிய இடத்திலோ அல்லது சமுதாயத்திலோ எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களது சொந்த ஆசைகளையும் தூக்கத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கூட நீங்கள் தியாகம் செய்துவிட்டு அந்த ஒரு வேலைக்காக நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவோ பொறுப்புகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றிருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஒரு சில நபர்கள் மட்டுமே தாங்க அதை புரிந்திருப்பாங்க. அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் கூடவே இருந்து நீ எந்த அளவுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னு அனைத்தையுமே பார்த்து அவர்கள் அதனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த ஒரு வயதில் இவ்வளவு நல்ல ஒரு மனிதரா என்று உங்கள் மீது ஒரு கருணை மதிப்பெண்களும் உங்கள் மீது ஒரு மரியாதையும் அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படவும் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இது ஒரு தியாகம் போல நீங்கள் செய்திருப்பீங்க. ஆனால் இதை உங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய யாருமே செய்ய முடியாது என்று அனைவராலும் கூறிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய உழைப்பில் மற்றவர்கள் கைதட்டல் வாங்கி உங்களை ஓரங்கட்டிய ஒரு கசகசப்பான துரதிர்ஷ்ட நிலைமைகள் அனைத்துமே மாறி இனி நீங்கள் செய்த மற்றும் செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மாபெரும் அங்கீகாரமும் உலகளாவிய பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைத்து விடாதுங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்குன்னு நிறைய பலன்களை தேடி கொடுக்கும். உங்களுடைய துல்லியமான மேலாண்மை திறனும் எதையும் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுடைய நல்ல ஒரு குணமும் இப்போது உயர் அதிகாரிகளாலும் சமுதாயத்தாலும் உன்னதமான முறையில் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கான ஒரு கௌரவ பட்டங்களும் விருதுகளும் பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை எதற்கும் லாயக்கற்றவர் என்று ஒதுக்கிய மனிதர்களுக்கு முன்னால் உங்களது இந்த அசாத்தியமான திறமைக்கான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு பல விஷயங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். சமுதாயத்தின் உச்சியிலும் உங்களை ஏற்றியும் வைத்திருக்கும். உங்களை நோக்கி வீசப்பட்ட அசிங்கங்களையும் அவமானங்களையும் உங்களது புகழுக்கான கிரீடங்களாக மாற்றியும் அமைக்கும். இதெல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இதனை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயரும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்கள் செய்த வேலைக்கு பெரிய ஒரு மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க வேலை பார்க்கும் கூடிய இடத்திலோ அல்லது சமுதாயத்திலோ எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களது சொந்த ஆசைகளையும் தூக்கத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கூட நீங்கள் தியாகம் செய்துவிட்டு அந்த ஒரு வேலைக்காக நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவோ பொறுப்புகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றிருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஒரு சில நபர்கள் மட்டுமே தாங்க அதை புரிந்திருப்பாங்க. அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் கூடவே இருந்து நீ எந்த அளவுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னு அனைத்தையுமே பார்த்து அவர்கள் அதனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த ஒரு வயதில் இவ்வளவு நல்ல ஒரு மனிதரா என்று உங்கள் மீது ஒரு கருணை மதிப்பெண்களும் உங்கள் மீது ஒரு மரியாதையும் அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படவும் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இது ஒரு தியாகம் போல நீங்கள் செய்திருப்பீங்க. ஆனால் இதை உங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய யாருமே செய்ய முடியாது என்று அனைவராலும் கூறிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய உழைப்பில் மற்றவர்கள் கைதட்டல் வாங்கி உங்களை ஓரங்கட்டிய ஒரு கசகசப்பான துரதிர்ஷ்ட நிலைமைகள் அனைத்துமே மாறி இனி நீங்கள் செய்த மற்றும் செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மாபெரும் அங்கீகாரமும் உலகளாவிய பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைத்து விடாதுங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்குன்னு நிறைய பலன்களை தேடி கொடுக்கும். உங்களுடைய துல்லியமான மேலாண்மை திறனும் எதையும்